இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டில் யார் என்பதை சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவை சத்யன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைப்பு வந்த உடனே தமிழக மக்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு அருமையான தலைப்பு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே டக்குன்னு மேலே பார்க்குற ஒரு 5 ஃபோட்டோ தெரியுது. 5 ஃபோட்டோ பார்த்து தலைப்பு படித்த உடனே சரி இல்லை ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போல் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்தது இயல்பு தான். அந்த உள்குத்து இல்லைங்கிற நம்பிக்கையோடு பேச ஆரம்பிக்கிறேன். சரி அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு 5 ஃபோட்டோ இருக்குது. ஒரு 4 ஃபோட்டோ அதில் அப்படியே தனியாக போயிடுது. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக நிற்கிது. சரி இந்த 4 ஃபோட்டோவை நம்ம வகைப்படுத்தணும். எந்த அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சமூக வலைதளம் இப்போ இளைஞர்கள் ஃபுல்லாக இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஃபுல்லாக சமூக வலைதளத்தில் மூழ்கி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ரீல் உலகில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் ரீல்ஸ் 10 செகண்ட் ரீல் உலகில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் சமூக வலைதளத்தில் வருகிற ரீல்ஸ் உலகில் இருக்கக்கூடிய இளைஞர் அதை பார்த்த உடனே இந்த சமூக வலைதளங்களை வரத்துக்கு முன்னாடியே ஆமக்கரி கதையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து கடைசியில் ப்ரூஸ்லி கதை வரைக்கும் போய் சமூக வலைதளத்தோடே வளர்ந்து இன்னும் பல கதைகளை பேசி இளைஞர்களோட அப்படியே டச்சில் இருக்கிற ஒரு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தெரிகிறார். அதே சமூக வலைதளத்துக்கு முன்னாடி திரைத்துறையில் மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்கை கொடுத்து கதாநாயகனாக உயர்ந்து உச்சம் தொட்டு அப்புறம் அதே சமூக வலைதளத்தில் இன்றைக்கி அரசியலில் வந்து திரைத்துறையில் எப்படி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்களோ கருத்துக்களை பதிய வச்சாரோ அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிய வச்சாரோ அதே மாதிரி இப்போ அரசியல் களத்தில் இளைஞர்களுக்கு கருத்துக்களை பதிவித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அவர் ஒரு ஃபோட்டோ தெரிகிறார். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் ஐபிஎஸ் படித்து நான் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தேன், அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை. இவங்க 3 பேரும் தெரியுறாங்க. அப்போ அந்த 3 பேரும் பார்த்த உடனே சரி ரீல்ஸ்கள் கூடயே வாழ்க்கையை ஒட்டி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ரீல் தலைவர்களாக அப்படியே ஒரு 3 பேர். இந்த பக்கம் அந்த இளைஞர்களின் கனவு, அந்த இளைஞர்களின் எதிர்காலம், அந்த இளைஞர்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதாரம், அவர்கள் பெற்றோர்களுடைய கனவையும் நினைவாக்கக்கூடிய ரியல் தலைவராக கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெரிகிறார். இந்த ஃபோட்டோவை பிரிச்சாச்சு. இதுக்காக உள்குத்துன்னு சொன்னேன். ஒருத்தனை மறந்துட்டேனோ. ரீல் உலகிலும் ஒன்றும் பண்ண முடியாமல் ரியல் உலகிலையும் ஒன்றும் பண்ண முடியாமல் எங்கள் தாத்தா பேர் கருணாநிதி, எங்கள் அப்பா பேர் மு.க. ஸ்டாலின், அது மட்டுமே என்னோட தகுதின்னு சொல்லி ரீல் உலகத்துலேயும் ஒன்றும் வண்டி ஓட்ட முடியாமல் ரியல் உலகையும் ஒன்றும் வண்டி ஓட்ட முடியாமல் சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பத்தின் பெயரை வைத்து மட்டுமே தகுதி நடைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. அதையும் பார்க்குறேன். அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின். இப்போ 4 பக்கம் ரீல் தலைவர்களும் இருக்காங்க, ஒரு பக்கம் ரியல் தலைவர் எடப்பாடியார் இருக்கார். அதனால் தமிழக மக்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடியார்.